சிறப்பான ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படி காரிமங்கலம் வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களை உங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சீராரும் வதனமன திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனன் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிரமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் வணக்கம். அறிவு தோட்டத்தில் பூத்த மலர்களே, ஆற்றல் மலையில் நனைந்த சிற்பங்களே, முக்கணி சுவைமிக்க தமிழால் உங்களை வணங்குகிறேன். எங்களின் அழைப்பை ஏற்று உங்கள் பொன்னான நேரத்தை என் பிஞ்சுகளுக்காக ஒதுக்கி இந்த சிறப்பான விழாவிற்கு பெருமை சேர்க்க தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். உங்களின் வருகை எங்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பெரும் ஊக்கமாக அமையும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையும், SMC தலைவி அவர்களையும், வார்டு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் PTA தலைவர் அவர்களையும் வருக வருகவென வரவேற்கிறேன். கல்வி பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஆசிரியர் பெருமக்களையும், வேறு இல்லை எனில் விழுதுகள் ஏது, தங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு மகிழ ஆவலோடு அமர்ந்திருக்கும் அன்பு பெற்றோர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். பல்வேறு பணிகளுக்கு இடையே நமது அன்பான அழைப்பை ஏற்று நமக்கு அன்பையும் வாழ்த்துக்களையும் வாரி வழங்க வந்துள்ள தலைமை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்களையும் இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கிறேன். காலத்தோடு பயணித்து கண்கவர் வாழ்க்கையில் தேடலோடு கழித்தவர்களை, சீருடையில் சீராய் வளம் வந்தவர்களை, இன்று வெள்ளுடையில் நல்லுடையில் மிடுக்காய் வளம் வரும் வல்லவ புதல்வர்கள், எங்கள் முன்னாள் மாணவர்களை பெருமையோடு வரவேற்கிறேன். நாளைய தேசத்தின் நம்பிக்கையே, சரித்திரம் படைக்க காத்திருக்கும் சாதனை சிற்றுக்களே, மேடையேற துடிக்கும் மின்னல்களே, எனதருமை மாணவ செல்வங்களே, உங்களை தாயுள்ளத்தோடு அன்போடு வரவேற்கிறோம். SMC உறுப்பினர்கள், ITK தன்னார்வலர்கள், சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஆசிரியர், தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் அன்புடன் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். கலைகளின் சங்கமமாக, அறிவின் திருவிழாவாக மலரட்டும் இந்த ஆண்டு விழா. ஆடல் உண்டு, பாடல் உண்டு, அறிவை பகிரும் கலைகள் உண்டு. இவ்விழா இனிதே அரங்கேற உங்கள் அன்பு கரவொலி வேண்டுகிறோம். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகவென அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கும் இந்த ஊராட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் ராமசாமி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அனைத்து தலைமை ஆசிரியர், உதவி ஆசிரியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், மாணவ மாணவிகள், ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே எல்லாரையுமே திரும்பி பார்க்க வைக்கின்ற இந்த நிகழ்ச்சி இந்த தலைமை ஆசிரியர்களுக்கு, தலைமை ஆசிரியர் திருமதி விஜயா அவர்களுக்கு உண்மையிலே நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். நான் 1986 இப்போ 2026 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே கன்னிப்பட்டியில் தான் பணியில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு 2026 40 ஆண்டுகள் எவ்வளவோ மாற்றம், சிறப்பான மாற்றம் இந்த பகுதியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஊர் பொதுமக்கள் சிறப்பான ஒரு ஒத்துழைப்பு தான். ஏன்னா நகரப்புறங்கள் டவுனில் கூட இந்த போன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுன்னா ரொம்ப சிரமம்தான். ஆனால் இங்கே அதை விட சிறப்பாக இங்கே ஆண்டு விழாவை ஏற்பாடு செய்து அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஊர் பொதுமக்கள், தலைமை ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த பள்ளியானது மேலும் 2 ஆசிரியர்கள் இருந்தாங்க, தற்பொழுது 3 ஆசிரியர்களாக முன்னேறியுள்ளது. அதை மேலும் அடுத்த ஆண்டு மாணவர் சேர்க்கை உங்கள் கையில் தான் இருக்கு. மாணவர் சேர்க்கையை சேர்த்து நாங்கள் இங்கே கன்னிப்பட்டியில் இருக்கும் போதில் 5-6 பேர் நாங்கள் வேலை செஞ்சோம். 211 பேரே கடைசியாக இருந்தது நாங்கள் இருக்கும்போது. அந்த மாதிரி ஒரு நிலைமை மீண்டும் எதிர்காலத்தில் வர வேண்டும் என்று வாழ்த்தி இப்போ நேரமின்மையால் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. பஞ்சாயத்தோட பிஏஓ அவர்கள் நம்ம இது மாதிரி ஃபோனில் தான் சொன்னேன் அவர்கிட்ட, ஆண்டு விழா நடத்துகிறோம் வந்துடுங்க சார் அப்படின்னு. அது சொன்னதுக்கப்புறம் அவர் நேரில் வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், பிள்ளைங்களுக்கு ப்ரைஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு அவரே போயிட்டு கடைக்கு போயிட்டு பசங்களுக்கு டிக்ஷனரி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பாக்ஸு, பென்சில் பாக்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, நேரில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டு இவ்வளோ நேரம் விழாவுக்கும் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டாரு. அவருக்கு நம்ம பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அவர் கையாலேயே இந்த குழந்தைங்களுக்கு அந்த பரிசை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மௌனி, ஸ்ரீ, சுபஸ்ரீ, நவனிதா வாங்க. 4th ஸ்டாண்டர்ட் மதன்குமார், அரவிந்த், ஹசிதா இங்க பாருங்க. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ராஜிகொட்டாய் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும், இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், அருகாமை பள்ளியில் இருந்து வருகை புரிந்திருக்கும் தலைமை ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அத்துடன் இன்றைய இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னாலே நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் தான். அவர்களுக்கு தான் இந்த முதன்மையான இடம் என்ன கேட்டார். காரணம், நம்மளுடைய இந்த பள்ளியின் வளர்ச்சி பிரதிபலிப்பதில் முக்கியமான இடத்தை பெறுபவர்கள் பள்ளி மாணவர்கள். அவர்களுடைய வளர்ச்சியை கொண்டுதான் ஒரு பள்ளியின் வளர்ச்சி நிர்ணயிக்கப்படுகிறது. அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் மட்டுமல்லாது இந்த பள்ளியின் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் என்னென்ன தேவைகள், அடிப்படையில் என்னென்ன தேவைகள் இருக்குது, அவருடைய கற்றல் அறிவை எப்படி மேம்படுத்தலாம், மாணவர்களுடைய கற்றல் அறிவை எப்படி மேம்படுத்தலாம், ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன, இதை எப்படி நிறைவேற்றலாம் என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் உறுதுணையாக இருந்து உதவி புரியும் அத்துணை பெருமக்களுக்கும், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், தலைவர், அது மட்டுமல்லாது அரசு சாரா நிறுவனத்திலிருந்து நமக்கு தன்னலம் பாராது பொதுநலம் கருதி உதவி புரியும் அத்துணை
மனிதர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விழா அப்படின்னாவே மாணவர்களுடைய கற்றல் வளர்ச்சி பிரதிபலிக்கும் நிகழ்வாக மட்டுமல்லாமல் மாணவர்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக தான் இந்த விழாவை நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கையில் நம்முடைய அரசு பள்ளி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதற்கு உதாரணம் இன்றைக்கு நீங்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி ஒரு விழாவை ஏற்படுத்துவதற்காக அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். பொதுவாக ஆண்டு விழா அப்படின்றது தனியார் பள்ளிகளில் நடத்துவார்கள், சிறப்பாக நடத்துவார்கள். இன்றைக்கு அதை மிஞ்சும் அளவிற்கு எல்லா வகையிலும் கல்வியில் மட்டுமல்லாது மாணவர்களுக்கான தனித்திறமை வெளிப்படுத்தும் அத்தனை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நல்ல பள்ளியாக நம்மளுடைய பள்ளி செயல்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு இன்றைக்கு எத்தனையோ நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பார்த்தீங்களா அப்படின்னா இன்றைக்கு சமீப காலத்தில் காலை உணவு திட்டம் செயல்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு ஸ்மார்ட் போர்டு வசதி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்மார்ட் போர்டு வழியாக மாணவர்களுடைய கற்றல் திறனை மேலும் எப்படி சிறப்பாக்குவது அப்படின்றதுக்காக இன்றைக்கு அனைத்து பள்ளிகளிலுமே ஸ்மார்ட் போர்டு வசதி கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அறிவை விரிவாக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய கல்வித்துறை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்மளுடைய அரசு பள்ளியில் பயிலக்கூடிய அத்துணை மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பு துறையிலும் சரி, உயர் படிப்பிலும் சரி நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இன்றைக்கு 20% ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா மாநில போட்டித் தேர்வுகளில் நிறைய மாணவர்கள் சாதித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 7.5% ரிசர்வேஷனில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள், அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு மருத்துவ மாணவர்களாக சேர்க்கை பெற்று மருத்துவர்களாக உருவாகி இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளுடைய பள்ளிக்காக பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறது நம்மளுடைய கல்வித்துறை. இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் கிளப் ஆக்டிவிட்டீஸ், இலக்கிய மன்றம், வினாடி வினா, குவிஸ் காம்படிஷன், கலை திருவிழா, இப்படி நிறைய போட்டிகள் இருக்குது. இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய மாணவர்கள் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் சாதனை புரிந்து நிறைய பரிசுகளை வாங்கியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு வானவில் மன்றத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதில் வெற்றி பெற்ற மாநில அளவில் வெற்றி பெற்ற 20 மாணவர்களுக்கு இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்களுக்கு நேரில் சென்று அங்கே ராக்கெட் ஏவுதளத்தை பார்க்கலாம். இது போன்ற ஆராய்ச்சி நிலையங்களுக்கு எந்த ஒரு கட்டணம் இல்லாமல் இலவசமாக அனுமதி பெற்று அவர்கள் சென்று வரலாம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது நம்மளுடைய கல்வித்துறை. ஸோ இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். கல்வியை ஒருவருக்கு அருமையான ஆயுதம், அவர்களுடைய அறிவை கூர்மையாக்கக்கூடிய ஒரு அருமையான ஆயுதம். அப்படிப்பட்ட கல்வியை நம்ம நன்றாக பயில வேண்டும். நல்லா படிங்க, நல்லா படிங்க. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் எப்படி அப்படின்றத நிர்ணயிக்கும். ஸோ நேரம் கருதி நான் இந்த உரை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம், 5+ இருக்கக்கூடிய பள்ளி வயது மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ நம்மளுடைய இந்த அரசு பள்ளியில்
மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து பள்ளி வயது குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கலாம். 2025-26ஆம் 26ஆம் கல்வியாண்டிற்கான 26-27ஆம் கல்வியாண்டிற்கான இந்த மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இடையில் என்ற மாணவர்கள் ட்ராப் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் என்ன செய்யலாங்க, அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவர்களையும் நீங்கள் வந்து பள்ளியில் சேர்த்து அவர்களுடைய எதிர்காலத்தை வந்து நல்ல ஒரு வளமான எதிர்காலத்தாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வாழ்த்துறை வழங்கிய வட்டார கல்வி அலுவலர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த கலை நிகழ்ச்சிகள் தொடங்கும். எல்லாரும் பொறுமை காத்து ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உங்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு இவங்க சந்தோஷம் கொடுக்கறதுக்காக ஆடுற ஆட்டம்னா ஒயிலாட்டம். இவங்களை முதல்ல கைத்தட்டி உற்சாகப்படுத்தி நாம இப்போ இவங்க முதல் பாடலை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ரெடி. வீடியோ எடுக்கிறேன்.
பெருமதியாகும் தன்னை தொலைத்து ஆகும் ஆயினும் கூட மழையாய் மாறி மீண்டும் அதுவே முத்தாகும் ஒரு வட்டம் போல வாழ்வாகும் வாசல்கள் இல்லா கனவாகும் அதில் முதலும் இல்லை முடிவும் இல்லை புரிந்தால் துயரம் இல்லை வாவா கட்டலாம் அன்பால் படிகட்டு வாவா கட்டலாம் அன்பால் படிகட்டு போகுமே கட்டி போடுமதுவா இரவு பார்த்து மிரளாதே இதயம் வைத்து துவளாதே இரவுகள் மட்டும் இல்லை என்றால் நிலவின் அழகு தெரியாதே கனவு நீயும் வாழாதே கலையும் போது வருந்தாதே கனவில் பூக்கும் பூக்களை எல்லாம் கைகள் பறித்திட முடியாதே அந்த வானம் போலே உறவாகும் மேகங்கள் தினமும் வரும் போகும் அட வந்த செந்தில் கவுண்டமணி. என்னது செந்தில் கவுண்டமணி. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த கரகாட்ட கலையே அழிந்திருக்கிறது. நிறைய ஊர்ல அப்புறம் நிறைய விழாக்கள் கோயில் பண்டிகைலாம் பார்த்தீங்கன்னா கரகாட்டம் நிறைய நடந்துருக்கும். ஆனா அந்த கரகாட்டத்திற்கு புத்துயிர் கொடுக்கும் விதமாக உங்கள் ஊர் உங்கள் வீட்டு பிஞ்சு குழந்தைகள்
வணக்கம் சொல்லுன்னு சொல்லிட்டு கரகாட்டக்காரன் அற்புதமான மாங்குயிலே பூங்குயிலே என்ற பாடலின் மூலம் உங்கள் அனைவரையும் ரசிக்க அந்த குழந்தைகளுக்கு உங்கள் மற்றும் எங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்கள் என்று மேலும் மேலும் அந்த குழந்தைகளின் அனைத்து கல்வி மற்றும் It's